அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர். இப்பொழுது இன்றைய பதிவு முளைப்பாறையை பற்றி. முளைப்பாறை, இந்த முளைப்பாறை 9 நவதானியத்தை போட்டு முளைப்பாறையை செஞ்சு வச்சிருக்கோம். இந்த முளைப்பாறைக்கு ஒரு ரகசியம் உண்டு. அந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 7 நாள் 10 நாளைக்கு முன்னாடி வீட்டில் சுத்தபத்தமாக இருந்து நீ முளைப்பாறை போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் அது. அந்த ஆயிரங்காலத்து பயிர் ஒவ்வொரு உயிர்லையும் ஒரு சக்தி இருக்கிறதுனால அந்த முளைப்பாறை, அந்த வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுன்னா அந்த போட்ட முளைப்பாறை கருகி போயிடும். அதுலேயே அந்த அறிகுறி தெரியும். அதனால தான் செம்மண்ணில் கொண்டுட்டு போய் 9 நவதானியத்தை போட்டு தண்ணி தொளிச்சு, அந்த காலத்துல கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் முடிச்சு தம்பதி சகதமா குழந்தை பெற்று இது ஆயிரங்காலத்து பயிரை வம்சமா உருவாகணுங்கிறதுக்காக முளைப்பாறைய ஒரு பரிகாரமா அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, அள்ளி கொடுத்தது ஆறா பெருகணும், மோந்து கொடுத்தது முத்தா விளையணும், நின்னிடமெல்லாம் நிழலா இருக்கணும், குச்சடமெல்லாம் குடையாக மாறணும், ஆண் போன பக்கமெல்லாம் அரசாண்டு, பெண் போன பக்கமெல்லாம் பேரும் புகழும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக இந்த முளைப்பாறையை நான் செம்மண்ணில் கலக்கி இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் மணவரை வரைக்கும் கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த முளைப்பாறை நல்லபடியா வரணும்னு சொல்லி ஒரு மாவிளக்கு எடுக்கிறதுக்கு முளைப்பாறை தேவை, ஒரு கல்யாணம் பண்ணுவதுக்கு ஆயிரங்காலத்து பயிருக்கு முளைப்பாறை தேவை, ஒரு வீட்டுல சீறு சடங்கு செய்யறதுக்கு முளைப்பாறை தேவை, எல்லாத்துக்கும் முளைப்பாறை தேவை. அந்த 9 நவதானியத்தை ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா அந்த 9 கிரகமா அதை பாக்குறாங்க. அந்த காலத்துல நவகிரக சிலைகளே செய்யாத காலத்துல முளைப்பாறை தான் நவகிரகம். 9 தானியம் சிறுதானியம் அந்த காலத்துல இருக்கும். கோதுமை, சூரியன்னா கோதுமை, சந்திரன்னா நெல்லு, செவ்வாய்னா துவரை, புதன்னா பச்சைப்பயிறு, குருன்னா கொண்டக்கடலை, சுக்கரன்னா மொச்சை, சனின்னா எள்ளு, ராகு கேதுன்னா உளுந்து கொள்ளு. அப்ப இது எல்லாமே 9 தானியத்தை அந்த காலத்துல ஸ்பெஷலா எடுத்து அதைய செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை, அதனாலதான் செம்மண்ணில் போட்டாங்க. அந்த செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை. அந்த செம்மண்ணில் இருக்கக்கூடிய ரகசியமே, அதே செம்மண்ணில் ஒரு தட்டு செய்யலாம், ஒரு பானை செய்யலாம், ஒரு தட்டை செய்யலாம், என்ன வடிவம் வேணாலும் நமக்காக வளர்ந்து கொடுக்கக்கூடியது செம்மண். அதனாலதான் செம்மண்ணில் போட்டாங்க. செம்மண்ணில் தான் உழவு உழந்தாங்க, செம்மண்ணு தான் கதிர் அறுத்தாங்க, செம்மண்ணில் தான் சாப்பிட்டாங்க, எல்லாமே செம்மண்ணு தான். அதனாலதான் செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை. அந்த முளைப்பாறை பரிகாரத்தை, ஒரு முளைப்பாறை நீங்க வீட்டுல போட்டு உங்களோட ஜாதகத்தை முளைப்பாறை பக்கத்துல வச்சு நீங்க அந்த தெய்வத்தை 48 நாள் நீங்க எப்ப முளைப்பாறை போடுறீங்களோ அப்பெல்லாம் உங்க ஜாதகத்தை கொண்டு போய் பக்கத்துல வைங்க. எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த முளைப்பாறை இழுத்து. அந்த காலத்துல கல்யாணம் முடிக்கும் போது முளைப்பாறை கொண்டு முன்னாடி வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்கிறது இப்பதான் தெரியுது. முதல் ஒரு பசுமையா ஒரு கார்டன் மாதிரி ஒரு பசுமையா ஒண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அந்த வாழ்க்கை ஒரு பசுமையா இருக்குங்கிறதுக்காக அந்த முளைப்பாறையை கொண்டு வந்தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த முளைப்பாறை பக்கத்துல உங்க ஜாதகத்தை வச்சு எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த 9 நவதானியத்தில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்கள் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி உங்க ஜாதகத்தை நீங்க பக்கத்துல வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி எடுத்துக்கொண்டு போய் அதை மூடி வச்சு உங்களுடைய பெட்டியில கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இதை நீங்க செய்து பாருங்க, மிக அற்புதமான பரிகாரம். இதை செய்து பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம ஜாதகம் வேலை செய்யலைன்னா உங்களுடைய வீட்டிலேயே செம்மண் எடுத்துட்டு வந்து 9 நவதானிய மூலிகை கடையில வாங்கிட்டு வந்து அந்த செம்மண்ணில் எல்லாத்தையும் போட்டு தண்ணி தெளிச்சு அந்த செம்மண்ணை வளரப்பட்டு அந்த செடியெல்லாம் வளரப்பட்டு தண்ணி தெளிச்சு டெய்லி சூரிய ஒளி பட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க ஜாதகத்தை கொண்டு போய் அது பக்கத்துல வைங்க. உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இதை செய்து பாருங்க. நிறைய பேர்த்துக்கு நாங்க சொல்றோம், எல்லாம் விசித்திரமான பரிகாரமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எளிய பரிகாரம், காசு இல்லாத பரிகாரம். பணம் எதுக்கு தேவையே இல்லை, காசு எளிய பரிகாரம். அந்த காலத்து பரிகாரம் இதெல்லாம். அந்த காலத்து பரிகாரம் இந்த காலத்துக்கு பொருத்தினோம்னால் இன்னைக்கு வறுமையில் இருக்கிறவங்களும் கூட இதை செய்யலாம். அதற்காக இது எளிய பரிகாரம். நீங்க செய்யுங்க, ஜெயிச்சு வாங்க. ரொம்ப நன்றி. சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.